ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல மணக்க சுட சுட சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம். இந்த ரசம் கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு ரசம் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எப்படி வச்சாலும் நல்லா வரவே வராது. இந்த ரசத்தை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ சாதம் செஞ்சிங்கனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி என்ன தான் இந்த ரசத்தில் நான் போட்டிருக்கேன், எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதோடவே 2 தக்காளியை, மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். இதிலிருந்து வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் வறுக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதை விட அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துட்டு இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளியோட பச்சை வாசம் போய் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற அந்த ஃப்ரெஷ் மசாலா பொடியை சேர்த்துடலாம். நீங்கள் அதை சேர்த்த உடனேயுமே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் 3 பல்லு பூண்டை மட்டும் நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பருப்பு சேர்த்துருக்கறனால அது நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி அங்கங்கே 1-2 கொதி வருது. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு நம்ம ரசத்தில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதாங்க, மணக்க இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். கடைசியாக நல்லா கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா ருசியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ மெத்தடில் ரசம் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ எனக்காக ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளையும் எந்த அளவுக்கு கொதிக்க விடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட பெரிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.